பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழு சென்னை பனையூரில் தாவேக தலைவர் விஜயை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். பரந்தூர் மக்களின் சந்திப்பு முடிந்த பிறகு ஜாக்டோ ஜியோ போராட்டக் குழுவின் ஒரு பிரிவினரும் தாவேக தலைவர் விஜயை சந்திக்கவிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கிறார். ஜெரி, வணக்கம். இந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மக்கள் என்னென்ன விஷயங்களை அவரோட பேச போறாங்க? வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 13 கிராமங்களை உள்ளடக்கிய சென்னையின் 2வது பசுமை வழி விமான நிலையம் அமைக்கப்படும் என்று மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ளது. இதற்காக சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த உள்ளனர். இந்த விமான நிலையத்திற்காக ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் முற்றிலுமாக கையகப்படுத்தப்பட உள்ளதால் இந்த கிராமத்தை மையமாக வைத்து இத்திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் 1000 நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த மக்களை நேரடியாகவே சென்று விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்திருந்தார். இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் விஜயை சந்தித்து இதுவரை எங்களுடைய போராட்டத்திற்கு பல கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் விஜயனுடைய வருகை, அதாவது உங்களுடைய வருகை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே உங்களுக்கு நன்றி என்று நன்றி தெரிவிப்பதற்காக கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து 2வது கட்டமாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினரும் விஜயை சந்திக்க இருக்கின்றனர். தற்பொழுது அலுவலகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ நீண்ட காலமாக போராடி வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில கூட நிறைவேற்றும் அறிவிப்புகள் பல வெளியிடவில்லை என்றும் சரண் விடுப்பு சலுகை மட்டுமே இந்த நிதியாண்டிலிருந்து செயல்படுத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிருப்தி அடைந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெரி.